காலையில் எங்கே இருக்கேன்? கொல்லையில் தான் இருக்கேன். கொல்லையில் இருக்கேன். ஏய் கர்ப்பாப்போ. ஆனால் நாய்கள் வந்து இப்போ ஒரு சமுதாய பிரச்சனையாக ஆகிடுச்சு. மனுஷனால் நாய்கள், அதாவது நாய்களால் பயிர்கள்லாம் வீணாக போகுது, அந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வருது. ஏற்கனவே வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன்னு தான் சொன்னாங்க. இங்கே நாய்களை கொண்டு வந்து விட்டினா விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையிலையும் அதே மாதிரி நாய்களை வச்சுன்னா விஷம் வச்சு கொண்டுருவேன். ஆனால் மனிதாபிமானவங்கள் தான் மனுஷங்க. ஆனால் அப்படி யாரும் விஷம் வச்சு கொல்லலை. ஆனால் அப்படி ஒரு இதில் விஷம் வச்சு கொல்றதுக்கு முன்னாடி நான் ஃபென்சிங் போட்டாங்க. ஏன்னா நான் கையில் எடுத்த நாய்களையாச்சும் நான் காப்பாற்றியாகும். அதனால் இது வந்து ஒரு உதவி கேட்ட பதிவு தான். உங்களால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுங்கள். எனக்கு வந்து இந்த இடத்துல ஷெல்டர் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஷெல்டர் ஆரம்பிக்கணுங்கிறது தான் ஆசை. ஆனால் நாய்களுடைய அவங்க உரிமையை, அவங்களுக்கான ஒரு இடம் இருக்கும்ல இந்த உலகத்தில். எல்லா உயிரினத்துக்கும் தானே இந்த பிரபஞ்சம் வந்து சொந்தம். மக்கள் கூட்டம் அதிகமாகும் போது மக்களோடு இருக்கிற நாய்கள் தானே, மனுஷன் தானே பழக்கி நாய்களை காட்டிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தான். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம வந்து நாய்களை வந்து நேசிக்கணுமே தவிர. என்னாச்சுமா? காலு அவ எப்படி இருக்கா? ஒல்லி ஆயிட்டாளா? சாப்பிட்றாளா? அப்போ நாய்களுக்கு வந்து நான் ஃபென்சிங் போடணும். கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்கணுன்னா தனித்தனியாக கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஷெல்டர் கொடுக்கணும். அப்போ அவங்கள வெளியில் விடக்கூடாது. எனக்கு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவங்க கூட வாழ்ந்து பார்த்த பிற்பாடு இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, மனுஷங்களாலேயும் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அவங்களுடைய வாழ்வியல் இயல்பு வந்து அப்படி தான். இப்போ காலையில் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, பேட்டரி லோ. ஏம்மா சார்ஜ் போட மாட்டியாம்மா? காலையில் என்ன சொன்னாங்கன்னா, சார்ஜ் போட்டு வைக்க மாட்டியாம்மா, பெட்டில் போய் நாய்கள் படுத்துருது அப்படின்ட்டு. நாய்கள் மனுஷங்க கூட இருக்கிறதுனால அது வந்து கட்டில் போய் படுத்துருதுன்னு நினைக்கிறேன். பட் நான் இங்கேயும் நிறைய கட்டில் போட்டு வச்சுருக்கேன். நேற்று மழை வந்துடுச்சு, மழைக்காக ஷெல்டர் இல்லை. அப்போ மழைக்காலங்களில் தான் வேறு கொட்டகைக்கு அவங்க போகிறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த புல்லுக்காக, அந்த புல்லோட அனலுக்காக போவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணுன்னா இதுக்கு என்ன தீர்வுனா, மக்கள் வந்து நாய்களை நேசிக்க ஆரம்பிக்கணும். அதே சமயத்தில் இப்போ இந்த பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து நாய்களை ஓப்பன் பிளேஸில் விட்டுருக்கிறது தான். அவங்க எங்கே வேணால் போயிட்டு எங்கே வேணால் வராங்க அப்படிங்கிறது. ஒரு குறைந்தபட்சம் மிதமிஞ்சிய ஒரு 8 நாய்களை தான் வந்து அவிழ்த்தே விட்டுருக்கேன். மற்றவங்களாம் வந்து கூண்டில் இருக்காங்க, பாதி பேர் வந்து வீட்டில் இருக்காங்க. இங்கே நிறைய நாய்கள்லாம் இல்லை, 40-50 நாய்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல விடுறதுக்கு எனக்கு வந்து டிக்கெட்லாம் போய் இல்லை. ஆனால் 40-50 நாய்களுக்கு வந்து சராசரியாக காலை மாலை இரு வேளையும் உணவு கொடுக்க வேண்டியிருக்கு. நாய்களின் எண்ணிக்கை வந்து அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஏன்னா இங்கே நான் குட்டிகளாக எடுத்த நாய்கள் மட்டும் இங்கே இல்லை, அவங்களாவே வந்து குட்டி போட்டு சர்வே ஆகி நல்லா வளர்ந்த நாய்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களாம் யாராச்சும் வந்து அடாப்ட் பண்ணி கொண்டு போய் நிலத்துல எங்கேயாச்சும் வளர்க்கலாம். நல்லா வளர்ந்த ஒரு குட்டியே பார்த்திங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க. அவங்க என்ன ஆகுவாங்கன்னா, கொஞ்ச நாள் அப்படியே சர்வே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வியாதி வரும், அதுக்கப்புறம் இறந்து போயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை ஆயுட்காலமே மனுஷங்க வந்து கவனிக்காமல் விட்டால் ஒரு நாயோட ஆயுட்காலமே இப்போது 1 வருஷம்தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய குட்டிகள் வந்து வாகனத்தில் அடிபட்டுடுது. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆயுட்காலம் எப்படின்னா, அது அவ்வளோதான், ஒரு வியாதி வந்துடுது அவங்களுக்கு. பார்வை வருது. பார்வை வந்தால் வீட்டில் வளர்க்குற நாயை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நிறைய நாய்கள் அப்படி இறந்து போகுது. அப்புறம் கெனைன் டிஸ்டம்பர் வருது. நானே பார்ப்பேன், 4 நாள் வாய் இப்படி வன்னு அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நாய் இருக்காது, அது இறந்து போயிருக்கும் எங்கேயாச்சும்.
இப்படி நோய் பரவுகிற வாய்ப்பு கூட இருக்கும். ஆனால் நாய்களுடைய எண்ணிக்கை வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமலே வந்து சில நேரம் பெருகும், அதுக்கப்புறம் சில நேரத்தில் வந்து இல்லாமல் போயிடும். அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழைக்கால சீசனில் அங்கேயும் இங்கேயுமா நாய்களுடைய தொந்தரவு இருக்கும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் லேசாக ஒரு தூறல் அப்படி போட்டுச்சுன்னா, ரொம்ப நிறைய மழை பெய்யாமல் பிசுக்குன்னு ஒரு 4 தூறல் போட்டுச்சுன்னா, அந்த சமயத்தில் வந்து நாய்களுக்கு வியாதி வந்து இயற்கையே நாய்களை அழிச்சிடும். அப்படி இருக்கும்போது அவங்க நாய்களை வந்து நம்ம காப்பாற்றணும், நம்ம பராமரிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து அரசாங்கத்துக்கு கூட இல்லை. ஏன்னா நாய்களால் வந்து எந்த லாபமும் கிடையாது. நீங்கள் ஆடு வளர்த்திங்கன்னா அது பணம், நீங்கள் கோழி வளர்த்திங்கன்னா அது பணம், நீங்கள் மாடு வளர்க்குறீங்கன்னா அதில் மாட்டால் நீங்கள் பிழைக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து அதை வந்து செய்கிறீங்க. அதுலேயே கூட நீங்கள் வந்து காதல் கலவி பண்ணுறதுக்காக விடுறீங்க. மாடுகளையோ ஆடுகளையோ இல்லை வேறு நீங்கள் வளர்க்குற எந்த ஒரு ஜீவராசியும் காதல் பண்ணுறதுக்கோ கலவி பண்ணுறதுக்கோ நீங்கள் விடுறதில்ல. போகிறீங்க, கொண்டு போகிறீங்க, ஊசி போட்டுறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போகுது. அதுக்கு ஒரு குழந்தை வந்தது. அது வந்து இயற்கையான சூழலில் ஒரு குழந்தை உருவாக்குறதையே வந்து அது மறந்துருக்கும். எந்நேரம் காலை பொழியிறதையோ காதல் பண்ணுறதையோ அதை எல்லா ஜீவராசியும் மறந்துருக்கும். நீங்கள் வந்து காதல் பண்ணுறீங்க. ஒரு பொண்டாட்டி இல்லை, ஊர் முழுக்க 9 பொண்டாட்டி வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி எல்லா விஷயங்களையுமே ஆண்களோ பெண்களோ வந்து மறைமுகமாக நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்கலாம், காமம் இருக்கலாம், எல்லா விஷயங்களும் இருக்கலாம். உங்களை சார்ந்திருக்கிற ஜீவராசிகளின் வாழ்க்கையில் ஊசி மட்டும்தான் இருக்கணும்னா என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. இது பயங்கரமான தலைவேதனையாக இருக்குது. இருந்தாலும் சரி, பரவாயில்ல. இது ஒரு உதவி கேட்ட பதிவு. எனக்கு வந்து ஃபென்சிங் போடுறதுக்கு பணம் தேவையாக இருக்குது. ஒரு 100 அடி ஃபென்சிங்கோட விலை வந்து 4800 ரூபா. வண்டி கூலியோடு பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா வரும். யாராச்சும் ஒவ்வொருத்தங்க அப்படி 100 அடி ஃபென்சிங்க்கு வந்து உதவி பண்ணலாம். நன்றி, டாட்டா.